Hi students. Now இப்போ example 2.18 பார்க்கலாமா? Prove that நமக்கு AP plus Q equal to 0. அது prove பண்ணுமா? என்ன குத்துறா பார்த்தீங்களா? F of x is divisible by என்னது? G of x. சரிங்களா? First given போயிடலாம். F of x equal to x cube 3px plus 2q is divisible by g of x equal to x square plus 2ax plus a square. சரிங்களா? இப்போ therefore என்ன பண்ணலாம்? ரெண்டு டிவைட் பண்ணது இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு இந்த x cube minus 3px plus 2q equal to சரிங்களா? இப்போ நமக்கு இது டிவைடண்ட் இல்லையா? இப்போ டிவைசர் என்ன ஊத்துறா நமக்கு x square plus 2ax plus a square. அப்போ இங்க சம்திங் ஏதோ கோஷன் வரும் இல்லையா? இங்க எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கா, இங்க எக்ஸ் கியூப் இருக்கா? அப்போ எதை மல்டிபிள் நம்ம எக்ஸ் கியூப் ஆகும்? கண்டிப்பா எக்ஸ் கூட எக்ஸ் மல்டிபிள் எக்ஸ் கியூப் ஆகும். சரிங்களா? ஆனா நம்ம இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் சொல்ல முடியாது. நம்மளால எக்ஸாக்டா இதுதான் சொல்ல முடியாது. ஆன்சர் நம்ம பின்னு எடுத்துக்கிறோம். சரியா? நம்ம ஒரு வேரியபிள் பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது ரெண்டு நமக்கு ஈக்குவல் ஆயிடுமா? இப்போ என்ன பண்ண, அந்த ரைட் சைட் நீங்க வந்து மல்டி பண்ணுங்க, இல்ல அப்படியே கூட நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். நான் கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நான் மல்டி பண்ணலாம் நான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் 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 கியூப் ஆயிடுமா? x into 2ax வரும், 2ax square வருமா? அடுத்து என்ன வரும்? x into a square a square x. கரெக்டுங்களா? அது b ஆர் மட்டும் வருமா? அப்புறம் வரும் bx square plus வரும் 2abx plus a square b. இப்போ இங்க என்ன இருக்கு? x cube minus 3px plus 2q இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? ஈக்குவேட்டிங் x square term ஈக்குவல் பண்றேன். ஈக்குவேட்டிங் x square term. அப்போ இங்க எக்ஸ்பர்ட் பாருங்க, நமக்கு லெஃப்ட் சைடு எதுவுமே இல்லை, இப்போ ஜீரோவா? இங்க எது எக்ஸ்பர்ட் நமக்கு வந்து இந்த 2a எக்ஸ்பர்ட் இருக்கா, b இருக்கு இல்லையா? அப்ப 2a பிளஸ் b இருக்கு. சரிங்களா? சொல்ல போறீங்களா உங்களுக்கு? லெஃப்ட் சைடு பார்த்தா எக்ஸ்பர்ட் நமக்கு கிடையாது இல்லையா? அதெல்லாம் நமக்கு ஜீரோ தரும். அது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 2a எக்ஸ், அது இப்போ நம்ம எக்ஸ்பர்ட் டேர்ம் சொல்லும்போது அது கோபிஷன் மட்டும் நம்ம கணக்கில் தரும் சரியா? அது இங்க சம்பளம் தரும் இங்க. அப்போ 2a தான் நீங்க கோபிஷன்ட், அதான் என்ன பண்ண அது தரேன், பிளஸ் இந்த b தரேன். இப்போ இதெல்லாம் நான் b வேல்யூ கண்டுபிடிச்சலாம். b வேல்யூ வரும் மைனஸ் p வந்துருமா? அப்போ b ஈக்குவல் டு மைனஸ் 2a இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிச்சுங்க. நெக்ஸ்ட் அர்த்தம் பண்ணா ஈக்குவேட்டிங் என்ன பண்ணுங்க, எக்ஸ் டேர்ம் போங்க. இப்போ எக்ஸ் டேர்ம் பாருங்க என்ன இருக்கு இந்த இடத்துல? லெஃப்ட் சைடுல மைனஸ் 3p இருக்கா? மைனஸ் 3p. ரைட் சைடு என்ன இருக்கு நமக்கு? எக்ஸ் டேர்ம் இந்த a ஸ்கொயர் இருக்கா? அது கோபிஷன் மட்டும் தான் நீங்க எழுதணும். இன்னொரு எக்ஸாம் வந்து அந்த 2ab இருக்கு சரியா? இதுல நம்ம b வேல்யூ சொல்லலாம். அதுல மைனஸ் 3p போட்டு a ஸ்கொயர் பிளஸ் 2a இன்ட்டு மைனஸ் 2a. அப்போ மைனஸ் 3p ஈக்குவல் டு a ஸ்கொயர் என்ன வரும்? அது மைனஸ் 4a ஸ்கொயர்மா? அப்போ மைனஸ் 3p ஸ்கொயர் வரும் மைனஸ் 3a ஸ்கொயர்மா? மைனஸ் கேன்சலா, 3 கேன்சலா? அப்போ a ஸ்கொயர் வந்துடும், p போடலாம். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுங்க, ஈக்குவேட்டிங் கான்ஸ்டன்ட் டேர்ம் போங்க. ஈக்குவேட்டிங் கான்ஸ்டன்ட் டேர்ம். எது கான்ஸ்டன்ட் டேர்ம் பாருங்க, இங்க நமக்கு இந்த 2q லெஃப்ட்ல நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், ரைட் சைடு நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் b. இதான் நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு வந்து இந்த a ஸ்கொயர் வேல்யூ b வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணலாமா? இப்போ 2q ஈக்குவல் டு a ஸ்கொயர் வேல்யூ வந்து p இல்ல, b வேல்யூ வந்து மைனஸ் 2a. அப்ப 2q ஈக்குவல் டு நம்ம வந்து நமக்கு மைனஸ் 2ab போடலாமா? 2 கேன்சல் நமக்கு வந்து இப்போ இந்த ab இந்த பக்கம் கொண்டு வரலாமா? அப்போ ab பிளஸ் q ஈக்குவல் டு 0. என்ன ப்ரூஃப் பண்ண நம்ம பாருங்க, ab பிளஸ் q ஈக்குவல் டு 0. அப்போ ப்ரூஃப் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ என்ஸ் சரிங்களா? சம் பார்த்துங்க, நமக்கு இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் புதுசா இருக்கு நம்மளுக்கு சரிங்களா? என்ன சொல்றோம்னா இங்க இந்த இடத்துல எக்ஸ் கியூப் வரணும். அப்போ இங்க எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் நமக்கு எக்ஸ் கியூப் வந்துடும் சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் நீங்க லெட் பின்னு எடுத்துங்க, அவ்வளவுதான். அப்போ நம்ம ரைட் சைடு மல்டி பண்ணிட்டு ஈக்குவேட் பண்றோம். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன பண்றீங்க, ஈக்குவேட்டிங் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் அது கோபிஷன் மட்டும் நீங்க எடுத்துங்க. எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் கேன்சல் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா நீங்க கோபிஷன் மட்டும் எடுத்துங்க.